ஓம் தனந்தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிரம்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் தை மாதம் 21ஆம் நாள் 4/2/2026 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று புதவாரம் என்கின்ற புதன்கிழமை. கிழமைகளுக்குள்ளே அற்புதமான நாள். சுபகாரியங்களுக்கு ஒரு அபரிமிதமான சக்தியை தரக்கூடிய நாள் இந்த புதன்கிழமை. இன்றைய தினம் நமது தாய் திருநாடு சுதந்திரமடைந்து 77வது ஆண்டு சுதந்திர தின கொண்டாட்டங்கள் நடைபெறுகின்றன. அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களையும் சர்வதேச இந்து மத குருவிடத்தின் சார்பில் தெரிவித்துக்கொண்டு இன்று இந்த புதவாரம் என்கின்ற புதன்கிழமையிலே நாங்கள் ஆலயங்களிலே சென்று பிரார்த்தனைகள் வழிபாடுகள் செய்து இறையருளை எல்லாம் பெறுகின்ற வகையிலும் வருகின்ற 15/2/2026 ஞாயிற்றுக்கிழமை சிவனுடைய விரதங்களிலே அதி உன்னதமாக போற்றப்படுகின்ற மகா சிவராத்திரி விரதம். இந்த சிவராத்திரி விரதத்திலே 4 ஜாமங்கள் பூஜை வழிபாடுகள் கண் விழித்திருந்து இறை பிரார்த்தனையிலே ஈடுபட்டு நம் வாழ்விலே தெரிந்தும் தெரியாமலும் செய்த எல்லா விதமான பாபங்கள் தோஷங்கள் எல்லாம் நீங்குகின்ற வகையிலே முற்பிறவிலே செய்த பாவங்கள் கூட விளங்குகின்ற வகையிலே அவையெல்லாம் விலக்கி நல்ல அருளை பெறுகின்ற வகையிலே இந்த சிவபுராணத்தை நாம் சிவராத்திரியிலே பாராயணம் செய்கின்ற பொழுது எல்லா நன்மைகளும் கிடைக்கும். சிவாய நம என்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. இந்த சிவராத்திரியிலே நாம் கண் விழித்திருக்க வேண்டும் என்பதற்காக திரைப்படங்களை பார்த்து கண் விழித்திருப்பதோ களியாட்ட நிகழ்வுகளிலே கண் விழித்திருப்பதோ அல்லது வேறு ஏதாவது நிகழ்வுகளை பார்த்து கண் விழித்திருப்பதோ சிவராத்திரி விரதமாகாது. சிவ சிந்தனையிலே நாம் இருக்க வேண்டும். இந்த வருடத்தில் ஒரு நாளாவது வேறு சிந்தனை இல்லாமல் சிவ சிந்தனையிலே இருந்து நாம் இந்த பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதற்கு நாம் இந்த சிவபுராணத்தை 4 ஜாமங்களும் விடாது சிவபுராணத்தை பாராயணம் செய்து கொண்டிருந்தால் எல்லா சிறப்புகளையும் கிடைக்கும். நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க என்று மணிவாசகர் ஆரம்பிப்பார் சிவபுராணத்தை. இந்த சிவபுராணத்தை தான் ஏன் பாடினேன், அந்த பாடினாலே என்ன பலன் என்று எல்லாம் அந்த சிவபுராணத்தை சொல்லியிருப்பார். சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். போன ஜென்மத்திலே செய்த பாபங்கள் கூட விலகுகின்ற வகையிலே இந்த சிவபுராணத்தை தான் பாராயணம் செய்தேன் இயற்றி என்று சொல்லியிருப்பார். எனவே நாமும் இந்த சிவராத்திரி நன்னாளிலே சிவ சிந்தனையிலே இருந்து சிவபுராணத்தை பாராயணம் செய்யக்கூடியவர்கள் சிவபுராணத்தை பாராயணம் செய்து
லிங்காஷ்டகம் பாராயணம் செய்யக்கூடியவர்கள் அந்த லிங்காஷ்டகத்தை பாராயணம் செய்யலாம். பில்வாஷ்டகம் எது எல்லாம் நமக்கு முடிகிறதோ அவற்றையெல்லாம் பாராயணம் செய்தும் அதுவும் நமக்கு முடியலையா, ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய என்ற பஞ்சாட்சரத்தை ஜெபம் செய்து கொண்டிருந்தாலே அந்த இறையருள் தானாக வந்து சேர்ந்து விடுமாம். அந்த நல்ல சிந்தனையோடு சிவராத்திரியிலே நாமும் கண்விழித்திருந்து இறையருளை பெறுகின்ற வகையிலே வருகின்ற 15/2/2026 ஞாயிற்றுக்கிழமை மாசி மாதம் 3ஆம் நாள் இந்த மகா சிவராத்திரியை நாம் அனுஷ்டிப்பதோடு நாளைய தினம் வியாழக்கிழமை நாளை விக்கிரங்கள் தீர்க்கின்ற விநாயகப் பெருமானுடைய சங்கடகர சதுர்த்தி விரதம். இந்த விரத பூஜை வழிபாடும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.